ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சமைக்கிறது கூட பெரிய டாஸ்க் இல்லைங்க. ஆனால் என்னடா சமைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறோம் பாரு, அதுதாங்க பெரிய டாஸ்க். குயிக்காக ஒரு சாம்பார் எப்படி பார்க்கலாம் வாங்க. துவரம்பருப்பு ஊற வச்சதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், பூண்டு போட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டுருங்க. தாளிப்புக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மாங்காய், கத்திரிக்காய் போட்டு தாங்க இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறோம். அதே குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அதை வதக்கினோடனே நம்ம பருப்பு வேக வச்சோம்ல, அதை கடைஞ்சி அதிலே கொஞ்சம் புளி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதை அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கல்லுப்பு, சாம்பார் தூள் போட்டுக்கலாம். வீட்டில் எப்படி சாம்பார் தூள் பண்ணுறன்ற லிங்க்கையும் நான் டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். கொஞ்சம் கொதிச்சோடனே மாங்காய் போட்டுக்கலாம். நான் எப்போவுமே 2 விசில் விடுவேன், ஸோ அதனால் கடைசியாக மாங்காய் போட்டுக்கிறேன். 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம சாம்பார் சூப்பராக கமகமன்னு அந்த அரோமாவோட செம்மையாக ஆவி பறக்க ரெடி ஆயிடுச்சு. முருங்கக்காய் தான் மிஸ்ஸிங். கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.